அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவியர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மனுஷனை பெற்றேன். இந்த காரியத்துக்கு உண்டாக பரிசுத்த ஆவியானவர், நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த இரண்டு பிரமாணத்தினுடைய கிரிகைகள் எவ்வாறாக அது கிரிகை செய்தது குறித்து இந்த நாளிலும் நம் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற இந்த நாட்கள் 33ஆம் நாளாக வெளிப்படுத்துகிறார். இதில் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே வார்த்தையை பார்ப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் இவங்க ரெண்டு பேரும் ஆதாமும் ஏவாளும் அவர் கூட தானே இருந்தாங்க. அப்போது தெரியாதா கர்த்தர் யாருன்னு, தேவன் யார் என்று தெரியாதா? இங்கே அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். எங்கே கர்த்தரை விட்டு இவங்க வெளியே வந்தாங்க, அதே மாதிரி இவங்களை விட்டு கர்த்தர் வெளியே போனார். இவங்க தான் அனுப்புனது. அதாவது அவருடைய பரிசுத்தத்திலிருந்து விரோதமாக மீறினதுனால இவங்க அவருடைய சந்ததி விட்டு வெளியே வந்தாங்க. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரால், இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தரால் ஒரு புருஷனை அடைந்தேன். கர்த்தரால் எனக்கு ஒரு புருஷன் கொடுத்தார். இதெல்லாம் ஏன் வரல? இந்த காரியம்லாம் ஏன் வரல அவரோட வாயிலிருந்து? இப்போ மட்டும் ஏன் வருது? முதலாவது, அவள் கர்த்தர் யார் என்று அவளுக்கு தெரியாது. அதாவது இந்த பாவத்தினுடைய கிரிகளுக்கு விடுவதற்கு முன்பாக கர்த்தர் யார் என்றே அவங்களுக்கு தெரியாது. காரியம் என்னவென்றால், தேவனுக்கும் அவளுக்கும் உணர்வு பூர்வமாக ஒன்றாகவே இருந்தது. தேவன் எண்ணின காரியத்தை இவர்கள் நிறைவேற்றினார்கள். அவ்விடத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு என்னவாக இருந்ததுன்னா கீழ்ப்படிதலாகவே இருந்தது. அன்பு தான் தேவன் மனசில் என்ன எண்ணினாரோ அது செய்து முடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறுபாடு இல்லை, வித்தியாசமே கிடையாது. தேவனுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசமே தெரியாது. ஏன்னா உலகத்துடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தது. அதனால் ஆவிக்குரிய கண்களாக உணர்வு இருந்தது. இங்கே அவங்க சொல்கிற காரியம், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், இதே முதலாக பாவத்தின் கண்கள் திறந்தனால அவங்களுக்கு அப்போ தான் உணர்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து நம்ம அவர் அன்பை விட்டு மீறினால கர்த்தரால் பாருங்கள், கூடயே இருந்த தேவன் எங்கேயோ போயிட்டார். கர்த்தரால் இதே தாங்க கிருபையின் பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா, சதா காலையில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். உங்கள் கூட தான் இருக்கிறேன்னு. ஆனால் நம்ம இதை விசுவாசிக்க மாட்டோம். நம்முடைய காரியத்தை, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி வைங்க, நாம் எப்படி நம்ம ஜெபத்தில் கேட்குறோம் பார்த்தீங்களா? அப்போது இதே தான் ஏவாள் சொல்கிற மாதிரி கர்த்தரால் நாம் ஜெபிக்கும்போது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்னு நினச்சி நம்ம ஜெபம் பண்ணோம்னா அது அதன்படி தான் நடக்கும். நடக்காமல் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் ஏவாளுக்கு அங்கே பிரசவத்தை பார்த்ததே நம் கர்த்தர் தான். கர்த்தரால் தான் பிரசவம் பார்க்கப்பட்டதும் அவர் பிள்ளை பெற்றதும். அப்படி இருக்கும்போது நாமும் எப்படின்னா அந்த பிரமாணத்தின்படி இன்னுமாக நாம் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் நினச்சோன்னா அதுக்குள்ள கிரிகைகள் இல்லை, அதே ஆண்டவர் எனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு நாம் விசுவாசிச்சோம்னா இதுக்குள்ளான வெளிப்பாடு. இந்த ரெண்டுத்துக்குள்ள, நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபையின் பிரமாணத்துக்கும் உள்ள காரியம், சதா காலம் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன அந்த கிறிஸ்து தான் எனக்குள்ளே இருக்கிறாரு. எனக்கு எது நடந்தாலும் அவர் தீமையை ஒன்றுமே செய்ய விட மாட்டார், அனுமதிக்க மாட்டார் எனக்காக. அப்படி நம்ம விசுவாசிக்கும் போது தான் எந்த துன்பமான காரியமாக இருந்தாலும்
அது உலகத்துக்கு தான் துன்பம். நம்ம கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது எனக்கு எதுவும் நடக்காது, தீமையான காரியம் நடக்காது. அப்போ நான் தீமை என்று நான் எதனால் எண்ணுறேன் என்றால், இங்கே என்னோட விசுவாசம் என்னவா இருக்குன்னா, ஏவாளை போல கர்த்தரால். அப்போது எனக்கு நடந்தது ஒரு நன்மையான ஒரு தீமை, எந்த காரியமானாலும் தேவன் தீமையை நன்மையாக்குற தேவன் எனக்கு நன்மை தான் செய்வார். இந்த கிருபையின் பிரமாணத்தைப்படி நம்மளோட விசுவாசம் என்னவாக இருக்குன்னா, அவர் எனக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு நினச்சோம்னா அதுக்குள்ளே வெளிப்பாடு கிடைக்கும். இங்கேயும் முதலாக ஆதாம் தான் மனைவியை அறிந்தான். அது கடந்த நாட்களில் கொடுக்கப்பட்டது போல, ஏனென்றால் அவன் மூலமாக தான் விதை விதைக்கப்பட வேண்டும். சரி, இந்த நாளுக்குள்ளாக ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின்படி எல்லாவற்றிலும் ஒவ்வொருவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உங்களுடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.